ஃபஸ்ட்டு உளுந்து பொன்னிறம் வர வர நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பும் கொஞ்சம் வறுபட்டு எடுக்கணும். கடலை பருப்பு கூட நம்ம சேர்த்து நம்ம பட்டை வத்து எடுத்துக்கலாம். நம்ம உரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவோம். நான் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இது பண்ணுவோம். இதில் நான் எள்ளும் துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன். எள்ளு கருப்பு எள்ளுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற எள்ளு போடுங்க. கருப்பு எள்ளுனாலும் சரி, வெள்ளை எள்ளுனாலும் சரி. என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்கு, அதனால நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கூட 3 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். மிளகு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 6-7 மிளகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 2 கைப்பிடி வரும். இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை தொட்டோம்னா 2ஆ உடையணும். அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இது நைஸாக அரைச்சிடக்கூடாது, கரமர அரைக்கணும். ஃபைனலாக நம்ம இப்படிதான் கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்படி தான் அரைச்சி வச்சுக்கணும். இது நம்ம கருவேப்பிலை நிறையா சேர்த்தனால நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இது நம்மளுக்கு கருவேப்பிலை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் முடிக்கு நல்லது. நம்ம அதனால் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால் இட்லி பொடி இப்படி இந்த நேரத்தில் வந்திருக்கு.